ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பர்ந்த கன்னி ராசி, கன்னி லக்ன, உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான அக்டோபர் 2025 ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குடையவனுமான புதன் 2ஆம் இடமான துலாத்தில் சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு பண வரவு மேம்படும், குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும், குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். மாணவர்களுக்கு கல்வி வகையில் மேன்மையே, நினைத்த இடத்தில் விரும்பிய பாடத்தை படிக்கும் சூழ்நிலை நிலவும், எழுதிய பரீட்சைகளில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ வெளிநாட்டிலோ வெளி மாநிலத்திலோ சென்று படிக்கும் வாய்ப்பும் அமையும். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே. 2-9 குடைய சுக்கிரன் உங்கள் ராசியான கன்னியில் நீச்சமாகவும் நீச்சபங்கமாகியும் சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை. 2 குடையவன் நீச்சமாவதால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவர் நீச்சபங்கமாவதால் எதையும் சமாளிக்கலாம். மேலும் தந்தையின் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் தங்கள் தேவைகள் பூர்த்தியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும். பெண்கள் அலுவலகத்திலும் வீட்டிலும் முன்னேற அரும்பாடுபட வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கம் உள்ள மாதம். திருமணங்களை தள்ளி போடுவது நன்மை தரும். காதல் வாழ்க்கையும் கரடு முரடாகவே இருக்கும். ஏனெனில் ராசியில் அமர்ந்திருக்கும் சுக்கிரனுக்கும் நேரடியான சனி பார்வை விழுகிறது. 4-7 குடைய குரு 10ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து 11ஆம் இடமான கடகத்துக்கு அதிசார கதியில் செல்கிறார். இதனால் 10ஆம் இடத்தில் இருந்து தொழிலில் ஏற்பட்ட குழப்பங்கள் சஞ்சலங்கள் விலகும். லாபஸ்தானத்துக்கு வந்த குரு நீண்ட நாளைய ஆசைகளை நிறைவேற்றுவார். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். குரு பார்வை 3ஆம் இடமான விருச்சிகம், 5ஆம் இடமான மகரம், 7ஆம் இடமான மீனத்தில் விழுகிறது. எனவே உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். மனமகிழ்ச்சி பெருகும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். சுக சௌகரியங்களுக்கு குறைவு இருக்காது. வீடு மனை வாகன யோகங்கள் நன்றாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 5-6 குடைய சனி 7ஆம் இடமான மீனத்தில் கண்டச்சனியாக இருந்து உடல்நிலையில் ஆரோக்கிய வகையில் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார். சனி பார்வை 9ஆம் இடமான ரிஷபம் உங்கள் ராசியான கன்னி 4ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை எடுப்பது நன்மை தரும். உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்காதவாறு நடந்து கொள்வது நன்மை தரும். சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. புதிதாக வீடு மனை வாங்கும் விஷயத்தில் கவனமாக செயல்படவும். 6இல் இருக்கும் கும்பராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். 12இல் இருக்கும் சிம்மகேது ஆன்மீக நாட்டத்தை ஏற்படுத்துவார். அலைச்சல்கள் விரயங்களை கொடுக்கும் வாய்ப்பு உண்டு. 11 குடைய சந்திரன் 4ஆம் இடமான தனுசில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். 12 குடைய சூரியன் மாத முதற்பகுதி உங்கள் ராசியான கன்னியிலும் மாத பிற்பகுதியில் 2ஆம் இடமான துலாத்தில் நீச்சமாகவும் சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் அவ்வளவு சாதகமான மாதம் இல்லை. விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது.
கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர ஆன்மீக சிந்தனை, தெய்வ வழிபாடு இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் 8, 9. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள், புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.